பச்சை சுண்டைக்காய் மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு துவரம் பருப்பு எடுத்து வறுத்து கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றி பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி 2, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பச்சை சுண்டைக்காய் 1 கப்பு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சு அதையும் போட்டு வதக்கிட்டு நம்ம பருப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு புளி நெல்லிக்காய் சைஸில் பாதி எடுத்து அதையும் கரைச்சி ஊற்றி நல்லா தண்ணி 1/2 லிட்ரு ஊற்றி 3-4 விசில் விட்டு நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி குழம்போட சேர்த்துலாம் நம்மளுடைய பச்சை சுண்டைக்காய் குழம்பு